இந்த வீடியோவில் நம்ம லினக்ஸ் டாபிக்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வருமா அப்படிங்கிறத பற்றி மெயினாக பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த ஹால் டிக்கெட் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சால்வ் ஆச்சுங்க. அதாவது பார்த்தோம்னா எல்லாருக்குமே சால்வ் ஆகலை. ஏன்னா வந்து டைம் எல்லாம் எல்லாமே அர்ஜென்ட் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்காங்க போல, எல்லாருக்குமே வந்து சால்வ் ஆகலை. என்ன மெயினான ப்ராப்ளம்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் காப்பி மேக்ஸிமம் எடுக்காம விட்டுருக்காங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் மெயினான ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து டாக்குமெண்ட் நாங்கெல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம், ஆனா எங்களுக்கு இப்ப வந்து அப்லோட் ஆகலைன்னு காட்டுது. ஆனா நாங்க வந்து காப்பி எடுத்து வச்சிருக்கிறதுல எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இஷ்யூ இருக்கு. அப்போ பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்து ஹால் டிக்கெட் வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 150 பேருக்கு அப்ளிகேஷன் போட்டேன். அப்ப என்னோட ஸ்டூடெண்ட் யாருக்குமே வரல அப்படிங்கிற மாதிரி இல்ல, எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வந்துருச்சு. அதாவது நான் அப்ளை பண்ணி கொடுத்தவங்க எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வந்துருச்சு. வெளியில போயிட்டு ஒரு சிலர் பண்ணவங்கள ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதுக்கு ஹால் டிக்கெட் எதிர்பார்க்க முடியாது, வாய்ப்பு கம்மி. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு ஹால் டிக்கெட் வராது. அப்ப வராதவங்க எல்லாம் அடுத்த டைம் எக்ஸாம் பார்த்துக்கலாம். நாளைக்கு காலையில எக்ஸாம் வரைக்கும் செக் பண்ணி பாருங்க. அன்பார்ச்சுனேட்லி கிடைச்சதுன்னா எக்ஸாம் சென்டருக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, மெயினா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு லினக்ஸ் டாபிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் அடிஷ்னலா கொடுக்குறேங்க. இது எல்லாமே எக்ஸாம்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த டாபிக் கரெக்ட், அது கூட இதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் கொடுக்குறோம். இதை எதுக்கு அப்படின்னா பிராக்டிக்கலுக்கு கொடுக்குறோம். நீங்க தீரிக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் வந்து லினக்ஸை பொறுத்த வரைக்கும் தீரிக்குமே நீங்க படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோவும் கொடுத்தேன், பிடிஎஃப் கொடுத்தேன், எல்லாமே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நான் இதுக்கு முன்னாடி கரெக்டா வீடியோவை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து நான் குரூப்ல சென்ட் பண்ணேன். அப்போ சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கும் சரி, குரூப்ல இருக்கிறவங்களுக்குமே சரி, லினக்ஸ் டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு தியரிக்கும் கொஸ்டின் வரும், பிராக்டிக்கலுக்கும் கொஸ்டின் வரும். சரிங்களா? அப்ப நான் கொடுக்குற அந்த பிடிஎஃப், அந்த வீடியோ, அது எல்லாத்தையுமே நீங்க தவறாம பாத்துக்கணும். அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன். அப்போ அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை படிக்க ஆரம்பிங்க, அப்பதான் புரியும். இப்ப தியரி எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு மதியத்துக்கு மேல பிராக்டிக்கல் எக்ஸாமை பத்தி பேசிக்கலாம். ஒன்ஸ் இந்த வீடியோல என்ன சொல்றேன் அப்படிங்கறத மட்டும் பார்த்து வச்சுட்டு அவ்வளவுதான், இது அதோட க்ளோஸ் பண்ணிடும். நாளைக்கு தான் திரும்ப ஓபன் பண்ணி பார்க்கணும். ஓகே, நான் இப்ப காட்டுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிக்கல் கொஸ்டினா கவர் ஆகக்கூடியதுங்க. விண்டோஸ் டாபிக்ஸ்ல இருந்து இதெல்லாம் நீங்க அடிஷ்னலா பாத்துக்க வேண்டியது. பாஸ் பண்றதுக்கு அது மட்டும் போதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்து ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் பார்த்தாலே போதும். இதுவும் சேர்த்து அடிஷ்னலா பாத்துக்கணும். இது வந்தாலும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியணுங்கிறதுக்காக தான். அப்போ இங்க ஒரு கொஸ்டின் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இதுல எத்தனை இருக்குன்னு பாத்திரலாமா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கான அவுட்புட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நான் கொடுத்துருக்கேன். இப்ப கிளாக் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா இப்போ அதுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன வருது நமக்கு? இன்ஸ்டால் ஏ ஸ்கிரீன் ஷவர். ஒரு ஸ்கிரீன் ஷவரை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வந்து அவுட்புட் வரும், அதுக்கான ஸ்டெப் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7ல ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். இது வந்து விண்டோஸ் 10ல மாற்றி உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியுதான்றதை பார்த்துக்கோங்க. நீங்க இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட கரெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு மேக்சிமம் பாலிடெக்னிக் காலேஜஸ்ல விண்டோஸ் 10 போட்ட அந்த ஓஎஸ் போட்ட சிஸ்டம்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க எப்படினாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா வந்து கொஸ்டின் வந்ததுன்னா வர்ற கொஸ்டினே நம்ம ஆன்சரா எழுதணும். நமக்கு மாத்தி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம மாத்தியும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்த்தாச்சு. ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. அப்போ அசைனிங் தி வால்பேப்பரை எப்படி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு? கஸ்டமைசிங் மவுஸ் செட்டிங்ஸ். ஒரு மவுஸோட ஸ்பீடை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஸ்பீடா இருக்கணுமா, ஃபாஸ்டா இருக்கணுமா, இல்ல மீடியமா இருக்கணுமா? அப்ப அந்த செட்டிங் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபைனல் டச் கிடைக்கும்ல, அதுதான் வந்து நமக்கு அவுட்புட். அதே போல வந்து டீஃப்ராக்மெண்ட் தி டிஸ்கோட அந்த ஸ்பீட்ஸ் எல்லாம் எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி டிஸ்க் டீஃப்ராக்மெண்ட். ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸை அப்ளை பண்ணி எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கான அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் தி வால்யூம். இப்போ நமக்கு சிஸ்டம்ல டாஸ்க் பார்லயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீக்கர் வால்யூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பீக்கர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் நமக்கு. அப்ப அந்த சிம்பிள் இருந்து சவுண்டை எப்படி நம்ம குறைச்சிக்கிறது, ஏத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்ப அதையும் நீங்க பாத்துக்கணும். அப்ப இதுக்கான அவுட்புட் இது மாதிரி எழுதுனீங்கன்னா போதுமானது. மெயின் எக்ஸாம்ல நீங்க அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுத்தாலும் சரி, டிரா பண்ணி கொடுத்தாலும் அவங்க என்ன மாதிரி கேட்கறாங்களோ அது போல நீங்க பண்ணி கொடுத்தணும் ஸ்டாஃப்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் போன்ஸ். இப்ப நமக்கு வந்து டேப்லெட்டுக்கும் ஸ்மார்ட் போனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஸ்கைப்னா என்ன, ப்ரௌசர்னா என்ன, இந்த மாதிரி சொல்லிட்டு பாக்குறது. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நாம கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் இருக்கு, பின்னாடி ஒரு டைம் படிச்சுக்கணும். இதை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் பர்பஸ் தான். கடைசியில் வந்து ஏதாவது ஒரு
டேப்லெட்டோடைய டயக்ராம் நீங்க ஓரலா டிரா பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்ல மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு சிஸ்டம்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதுல போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு டேப்லெட்டோட பிக்சர் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது. இது வந்து அடிஷ்னலா பாத்துக்கணுங்க. நம்ம கொடுத்துருக்கிற அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண அந்த சிலபஸுக்கு அப்புறம் இதையும் சேர்த்து பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா லினக்ஸ்ங்க. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எக்ஸாம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான இன்ஸ்டிடியூஷன்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நியூஸ். அப்போ இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ண போனவங்க, நேத்து ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணவங்க, அவங்க எல்லாருக்கிட்டுமே லினக்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதுல இருந்து ஒரு கொஸ்டினாவது கம்பல்சரி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லா சென்டர்லயுமே சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எந்த சென்டருக்கு எக்ஸாமுக்கு போனாலுமே சரி, லினக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 10 மார்க்குக்கு வர்ற மாதிரி கண்டிப்பா அந்த லினக்ஸ் டாபிக்ஸை நீங்க ஃபுல்லா பாத்துக்கணும். அதுக்கான பிடிஎஃப் இது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கான அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. லினக்ஸ்க்கான அவுட்புட் எடுக்கிறதுக்கு அங்க வந்து சிஸ்டம்ல ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற அதே அவுட்புட்டை அப்படியே பார்த்துட்டு போங்க ஒரு டைம். எல்லாத்துக்கும் பார்க்கணுங்க, வேற வழியே கிடையாது. தேவைன்னா அதாவது நீங்க டிஸ்டிங்ஷன் லெவல்ல மார்க் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா லினக்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 20 மார்க்குக்கு கவர் ஆகும் லினக்ஸ், அவ்வளவுதான். நீங்க எனக்கு டைமே இல்ல, எப்படி படிக்கிறது, ஏற்கனவே தீரி இருக்கு, ஹால் டிக்கெட் ப்ராப்ளம் வேற, இதுல நிறைய இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கு, அப்போ இதுக்கு மத்தியில இதையும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னா விட்டுருங்க. டைம் இருக்கிறவங்க கண்டிப்பா பாத்துக்கணும். இது அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். இதுல இருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அடுத்தடுத்த பேஜஸ்ல அவுட்புட் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அப்போ இது மாதிரி அவுட்புட்டை தவிர்த்து, ஓகே, மேல வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டு, கீழே வந்து டைரக்டரி கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு, இதுல இருந்தும் கொஸ்டின் வரும். உங்களுக்கு கொஸ்டின் பிளஸ் அவுட்புட்டோட நம்ம வந்து கொடுத்துட்டோம். கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனாவில் எழுதியிருக்கக்கூடியது. அவுட்புட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பென்சில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த கொஸ்டினுக்கு அவுட்புட் இல்லையோ அதுக்கெல்லாம் அவுட்புட் எடுக்க முடியாது அப்படிங்கறத அர்த்தம். சரியா? அப்போ இதை வந்து தெளிவா பாத்துக்கோங்க. அப்போ நான் இதை வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது, இப்ப பாக்குறோம், சரி, படிக்கிறதுக்கு நம்மளால வந்து ஏதாவது ஒரு டைம் சொன்னாதானே புரியும். அதுக்கு வீடியோ இருக்கு. அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட்டை வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அப்போ அந்த வீடியோவோட லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா பிளேலிஸ்ட்டுக்கு போகும். அதுல எத்தனை வீடியோ இருக்கோ அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கணும். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதாங்க, ஓவருங்க. இவ்வளவுதான் நம்ம சிஓஏ பத்தி கொடுக்க வேண்டிய எல்லா கண்டென்ட்டுமே A to Z கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறோம். நீங்க இனி படிச்சு எக்ஸாம் எழுத வேண்டியதுதான் மிச்சம். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த அப்டேட் ஏதாவது கிடைக்கும் போது உடனே வீடியோவா கொடுக்குறோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இதுல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன், இதுவும் பார்த்துக்கணும். எதுவுமே வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் தான். அது கொஞ்சம் புதுசா இருக்கும். அது என்ன அப்படிங்கறத இன்சர்ட் பண்ற பாருங்க. ஓகே, அந்த சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, நமக்கு கொஸ்டின் பேப்பர் தியரிக்கு எப்படி வரும், இவங்க சொல்ற டாபிக் எல்லாம் நமக்கு வருது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர் சேம் தான். இதுல 2 மார்க்ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் ஆகும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அதுல என்ன சொல்லியிருப்போம், 2 மார்க்ல நமக்கு வந்து 18 கேட்பாங்க, 15 எழுதணும்னு சொல்லியிருப்போம்ல. அப்ப அந்த மாதிரி வராது. 15 கேட்பாங்க, 15 எழுதணும், இந்த மாதிரி இருக்கும். ஆப்ஷனல் இருக்காது. ஏன்னா இவங்க சொல்ற மெத்தட் இப்படி லினக்ஸ் கவர் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ லினக்ஸ் கவர் ஆனது அப்படின்னா லினக்ஸ் கவர் ஆகிற அந்த சிலபஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்த ஒரு சிலபஸ். அது என்ன சிலபஸ் அப்படின்னா 2002ல கொடுத்த சிலபஸ். 2002ல இருந்து 2022 வரைக்கும் அந்த சிலபஸ் தான் யூஸ் பண்ணோம். 2022க்கு அப்புறம் தான் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்ல ஒரு சிலபஸ், அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த சிலபஸை தான் அவங்க சொல்றாங்க. சிலபஸ்ல எந்த மாற்றமும் இல்லைங்க. நான் சொன்ன அடிஷனல் மேட்டர் மட்டும் பார்த்துக்கணும். கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும் நான் சொல்றேன். இந்த சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வரும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் 2 மார்க் இருக்கும். மற்றது எல்லாமே சேம் தான். 40 1 மார்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 5 மார்க்கு, இது எல்லாமே அப்படியே தான் வரும். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடிக்கு அவ்வளவுதான். சரிங்களா?